இப்போ நம்ம ரோப்வேல இருந்து இறங்கி நடந்து நம்ம எங்கே போகிறோம்னா டேமுக்கு தான் போக போகிறோம். இப்போ டேமுக்குமே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு டிக்கெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 பேருக்குனால 60. டேம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிறதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பட் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. லாஸ்ட் டைம்லாம் தண்ணி பயங்கரமாக இருந்தது, ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இந்த டைம் கொஞ்சம் சம்மருங்கிறதுனால வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா யக்ஷியோட ஸ்டாச்சு. நம்மளே வந்து இந்த கார்டனுக்குள்ள அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் நான் வந்து பார்த்துருந்துருக்கலாம். அந்த பாலத்துலலாம் போயிருக்கலாம். நீ இந்த இடமே நான் ரொம்ப நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். இதுலேயே வந்து ஹாஃப் டேவே கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் என்ன காரணம்னு அது தெரியல. அதனால வந்து நம்ம இந்த டேமு அப்புறம் பக்கத்தில் சின்ன சின்ன இடங்களை மட்டும் நம்ம சுற்றி பார்த்துட்டு கிளம்புறோம். இங்கேருந்து டேம்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறின இடம் தெரியுது பாருங்களேன். இப்படி தான் கார் போகும். அந்த ரோப்வேயில் இப்படி போய் இந்த வழியாக இப்படியே போகுங்க. போய் என்ன பண்ணுன்னா ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். இந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸும் அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸும் ரொம்ப மெதுவாக தான் போகும். இப்போ நம்ம டேம் மேலே நிற்கிறோம் பார்த்தீங்களா. டேமுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த மாதிரி கேட்டு மாதிரி வச்சுருக்காங்க, தண்ணி வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ இதை லிஃப்ட் பண்ணால் இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா இதோட செயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குங்க. நம்ம சைக்கிள் செயின்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. இது அந்த மீட்டர் எவ்வளோ தண்ணி இருக்குது என்னென்னு. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட செயின். நான் சொன்னேன்ல சைக்கிள் செயின் மாதிரி, சைக்கிள் செயினில் ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது டேமுக்கு இந்த பக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த பக்கம் திறந்துவிட்டா இந்த பக்கம் தான் ஃப்ளோவாக அப்படியே வருது. இந்த இடம் இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்கனால எல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம்லாம் வந்து ரொம்ப அப்படி ஃப்ளோவாக போயிட்டே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, ஏதாவது ஒரு டேம்லையாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி திறந்து வர டைமில் மேலே இருந்து அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தே ஆகணும்னு. இது என்னென்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த தண்ணியை மட்டும் ஏன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியான மாதிரி இருந்தது மேலேருந்து நாங்கள் பார்த்தப்ப. டேம்லையும் பார்த்துட்டு வச்சுட்டு இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கோம் கீழே தான். அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அக்வாரியம் தான் வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 பேர்த்துக்குறதுனால 60 ருபீஸ் ஆச்சு. இப்போ அடுத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பார்க்குக்கு தான் போக போகிறோம். ஸ்னேக் பார்க்குமே ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க. அந்த கார்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பார்க்கும், ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் ஒன்று இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம உள்ளே போகிறோம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே மோரோவர் சேமாக தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு. அதே நம்ம வாங்கியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு செவுரு கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து கம்பியெல்லாம் போட்டு ஒரு மாதிரி வந்து கூண்டு மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பல டைப் ஆஃப் பாம்பு இருக்கும். அது நேம்லாம் எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்மளே 1-2 பார்த்தா கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாம்புலாம் பார்த்திங்கன்னா இதுதாங்க நான் பார்த்ததுலேயே இப்போ வரைக்கும் இங்கே வந்து பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய பாம்பு. இது வந்து ரொம்ப திட்டு மேலே ஏறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட உடம்பு வந்து அசைச்சு கீழே விழுகாமல் பேலன்ஸ் பண்ணி ஏறிலாம் வந்துடுது. பாருங்களேன், அடிக்கிற வெயிலுக்கு நமக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கப்போ பாம்புங்களுக்கு அப்படி இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேயே வந்து கிடக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 2 பாம்புங்க நல்ல மரத்து மேலே. அடுத்து வந்து பார்த்தது தாங்க இந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தொட்டியில் இருந்தது. நாங்கள் பார்த்ததுல இது தாங்க ரொம்ப கொஞ்சம் செம்மையாக இருந்தது, பயங்கரமாகவும் இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்பெல்லாம் நேரில் பார்க்குறோம். அதுவும் பார்த்திங்கன்னா மரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது. நம்மளே ஜூம் பண்ணி அப்படி பார்த்தா தான் தெரியுது. இந்த சைடு என்னென்னு பார்த்திங்கன்னா 2 கோழி வச்சுருக்காங்க. ஒரு மரம் இருக்குன்னா அதை சுற்றி ரொம்ப பெரிய கூண்டுங்க. அந்த கூண்டுக்குள்ளே 2 பெரிய மலைப்பாம்பு. இந்த மலைப்பாம்புங்களுக்கு சாப்பாடுன்னு நினைக்கிறேன் இந்த 2 கோழியுமே. அதுதான் சாப்பாடே தான். இப்போ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா 2 கோழியுமே 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 வந்து
டிவியில் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இது பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது சாப்பிட்றத. இப்போ வந்து எது சாப்பிடுமோ வைக்குமான்னு எல்லோரும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. எதுவுமே அந்த மாதிரி பண்ணலை. அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்துச்சு. கோழியும் அது பாட்டுக்கு இங்கிட்டே இருந்தது. அதனால சும்மா பார்த்துட்டு மட்டும் அப்படியே வந்தாச்சுங்க. அடுத்து நம்ம ஃபைனலி எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாம்புங்களுக்கெல்லாம் ராஜா கிங் கோப்ராவை பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 2 பாம்பு இருக்குது. இந்த பக்கம் 2 பாம்பும் அந்த பக்கம் 2 பாம்பும் இருக்குது. இந்த பக்கம் வந்து நார்மல் கலர் தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் ஆங்க இதோட ஹைட்டு. பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குல்ல. இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கோம். மலம்புழா டேம்லேருந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா அப்படின்னு ஒரு ஸ்டாப்புக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கேருந்து நம்ம இன்னொரு பஸ் பிடிச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜங்ஷனுக்கு போக முடியும். இப்போ நம்ம இந்த பஸ்லேருந்து இறங்கினோம் பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் ரோடு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இன்னொரு பஸ் ஸ்டாப்பு. நம்ம அங்கே போய் நிற்கணும். அங்கே போய் நின்னீங்கன்னா இன்னொரு பஸ்ஸு வரும். இன்னொரு பஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விக்டோரியா ஸ்டாப். இங்கேருந்து அந்த பஸ்ஸில் நம்ம போகணும், வர பஸ்ஸில். இப்போ நம்ம அந்த பஸ்லேயுமே நம்ம உட்காந்தாச்சு. இப்போ நம்ம விக்டோரியா ஸ்டாப்பில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலக்காடு ஜங்ஷனுக்கு தான் இப்போ போக போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷனுமே ரீச் பண்ணிட்டோம். இங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு கடையிலையும் பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் அதுவாக தான் இருக்குது. எனக்கும் வாங்கணும்னு தான் ஆசை. ஆனால் வந்து பெருசாக எதுவும் நம்பிக்கை இல்லை, அதனால் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்க்கலாம். அடுத்து மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்காக வந்ததாங்க இந்த ஓப்பன் கிச்சன். ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. சாப்பிட்டுட்டு நம்ம ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தான் ரெஸ்டாரண்ட்டு. சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஜங்ஷனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 350க்கு எடுக்க போகிற ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 ஹவருக்கு முன்னாடியே. நம்ம எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு வந்து ஒரு இடத்த போட்டாச்சு. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜன்னலெல்லாம் திறந்து. ஏன்னா அப்போ தான் நமக்கு இடம் கிடைக்கும், இல்லைனா இடம் கிடைக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே வேறு கிடைக்காது. ஸோ இடம் கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சீட்டும் எனக்கு ஒரு சீட்டும் போட்டாச்சு. பேக்கும் அதில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ரொம்ப தலைவலியாக இருந்தது. அதனால வந்து ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கேன். ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்ட் டைமுக்கு. ஸோ நம்ம வந்து பாலக்காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாட்டா சொல்லியாச்சு, கிளம்பலாம். இன்றைக்கான டேயில் ஒன்றும் நம்ம பெருசாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, சுற்றியும் பார்க்கல. என்னென்னா நமக்கு இன்னொன்று டைம் கிடைக்கல. இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லா இடமே பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. எது போகிறதா இருந்தாலும் ரொம்ப டிலே ஆகி போகிற மாதிரி தான் இருந்தது. நம்ம இன்னொரு நாள் வந்து சீசன் இல்லாத டைமில் வரலாம். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட கிளைமேட்டு, ஃபுட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட நிறையா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான மழை. இந்த சைடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே ரொம்ப மழை தானாமா. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன், விலாக் எல்லாம் போடுறேன். இனி போக போக வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறேன். என்னென்னலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் எல்லாமே முடிச்சாச்சு. ஒட்டஞ்சத்திரமே ரீச் பண்ணிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் தான் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம். இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.